ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பீஃப் பிரியாணி. சிம்பிளாக ஃப்ளேவராக உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். வர வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல பீஃபை சாஃப்டாக குக் பண்ணணும். இதுதான் நம்ம பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட் வருது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, தயிர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பீஃப் நல்லா குக் ஆகட்டும். சைடில் அடுப்பை பற்ற வச்சு நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிடலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வர வதக்கிக்கோங்க. ஸ்லிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதான் மெயின் டேஸ்ட்டே கொடுக்குறது. இன்றைக்கி கெஸ்ட்டு வர்றதுனால 1/2 kg பீஃபும் 1/2 kg ரைஸும் எடுத்துருக்கோம். நான் இன்ஸ்டா பேஜ்லேருந்து பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் கஸ்டமைஸ் பண்ணி. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேஜ் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீஃப் குக் ஆகிடுச்சு, அதனால் பீஃப் போட்டுக்கலாம். பீஃப் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிப்பு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளிப்பு தயிர் இல்லாததுனால நான் பாக்கெட் தயிர் ஒன்று இது ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வர வெயிட் பண்ணுங்கள். முந்திரி பாதாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் தேவைன்னா ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி, பீஃப் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, புதினா மேலே தூவி விட்டு தம் போட்டுற வேண்டியதான். லைட்டாக மிளகாத்தூள் மேலே தூவி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சைடில் சிக்கன் வறுத்தலான்னு சொல்லி நான் சிக்கன் வறுத்துருந்தேன். சிக்கன் வறுத்தோடனே நீ எடுத்து சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி பழக்கம் யாருக்காவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ, என்ன பிரியாணி பிடிக்குமோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அக்கா தான் சர்வ் பண்ணுறாங்க எனக்கு. பிரியாணி மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன், அது வீடியோவில் நான் காட்டல. ஆனியன் ரைத்தா இல்லாமலே இந்த பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம பேஜை. சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு.